படம் சூப்பரா இருந்துச்சு பிரதர். எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா ரேண்டமா வந்தோம். ஆனா இப்ப உண்மையிலே ஒரு செம்ம ஃபீல் ப்ரோ. கிளைமேக்ஸ்ல வந்து முடியும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதுவும் வந்து ஒரு மாதிரி அது ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கடைசி கனெக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அப்படி எண்ட் ஆகும்போது வந்து ஒரு திருப்தியா வெளியே வரலாம் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்க எல்லாருமே சூப்பரா. கடைசி 30 மினிட்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி படங்கள் வருது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம். நிறைய பேர் நல்லா எடுத்திருக்காங்க. கேஸ்டுக்கு பெரிய கங்க்ராட்ஸ், நல்லா எடுத்திருக்காங்க. இதே மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் தமிழ் சினிமா. ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் காட்டிருக்கானுங்க. அதெல்லாம் விமன்ஸ் பத்தி படம் தான் இது. ஆனா வந்துட்டு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. ரொம்ப எமோஷனலான ஒரு படம் இது. எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். ஆண்களும் பார்க்கணும், பெண்களும் பார்க்கணும் கண்டிப்பா. இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர் பாத்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியனோட கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெசிங்கா இருந்தது. அவர் டைலாக்ஸா கச்சிருந்தாங்க. எல்லாருமே 4 பேருமே வந்து நமக்கு ஒரு மாதிரி அந்தந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்டா பொருந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்டிடியூட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பெர்ஃபெக்டா இருந்துச்சு. எல்லாமே காஸ்டிங் எல்லாமே செம்மையா பெர்ஃபெக்டா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே தனியா எதுவும் போல, அப்படியே படத்தோட ஃப்ளோக்கு தான் அப்படியே போயிட்டே இருக்கு. அது அப்படியே படத்தோட மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. டிஃபரன்ஸா என்ன சொல்லிருக்காங்கன்னா, பசங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மேல எல்லா ப்ரெஷரையும் போடல. பசங்க கொடுமையானவங்கன்ற மாதிரி எதுவும் காட்டல. அவங்களோட நியாயத்தையும் சொல்றாங்க, பசங்களோட நியாயத்தையும் சொல்றாங்க, பொண்ணுங்களோட நியாயத்தையும் சொல்றாங்க. அதுல பொண்ணுங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இப்ப நமக்குன்னு ஒரு சிலர் பேசும்போது சூப் சாங் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சூப் படம் மாதிரி எடுத்துட்டாங்க. அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி அடுத்தடுத்த ஸ்ட்ரகிள் எப்படி எனக்கு கனெக்ட் ஆகுது பெரிய அளவுக்கு. அதனால நான் பண்ணுவேன்ல. ஆடியன்ஸ் கூட நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றதுனால நான் செம்ம ஹாப்பியா தான் இருக்கு. ஆமா கரெக்ட் தான். நான் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் ஷோ, ப்ரீமியர் ஷோ எல்லாம் முடிஞ்சிருச்சுனால நான் படம் ஆடியன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும்தான் அதாவது ரியல் பார்க்கணும்னு நான் நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் இல்ல என்ன சொல்ல வந்திருக்காங்கிறதோட நீங்க பாத்தீங்கன்னா தான் அது தெரியும். நம்ம வந்து என்ன சொல்ல வராங்கிறதோ ஒவ்வொரு லைஃப் தான் ப்ரோ. நம்ம வந்து டக்குன்னு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அதோட நின்றக்கூடாது. அடுத்து ஒரு லைஃப் இருக்குங்கிறத தான் சொல்ல வர்றாங்க. அது ரொம்ப வார்த்தைகளால இப்படி அப்படின்னு எதுவும் சொல்லாம அப்படியே நீங்க இப்படி நல்லா இருக்கு. ஆக்சுவலா லைக் அதான் அவங்களோட ரோல், கொடுக்கப்பட்ட ரோல் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வரணும் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் அதிகமா லைக் ஃபுல்லா மாஸ் எலிமெண்ட்ஸ், கன்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துன்னு இருக்கிறோம் ஃபுல்லா. இந்த மாதிரி படங்கள் வருது கொஞ்சம் நிறைய என்கரேஜ் பண்ணணும். நல்ல ஒரு இது. அவருக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல, நல்லா பண்ணிருக்காரு கிடையாது. ஆனா வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஷாலினி ஜெயின் அவங்க வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அவங்க கேரக்டர். கீர்த்தி கூட நல்லா, அது அம்முன்றவங்க அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. சாங்ஸ் வந்து சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. சாங்ஸ் ஒரு கேட்கலாம் அவ்வளவுதான். போறாங்க, அவங்க லைஃப் எப்படி டிராவல் ஆகுதுன்றத படமா எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. அப்படின்லாம் இல்ல பிரதர், 4 கேரக்டர் ஈக்குவல் கேரக்டர். நான் ஒண்ணு கொண்டு சலைச்சது இல்ல. நீங்க ஒரு போர்ஷன்ல அம்மு அபிராமி ஸ்கோர் பண்றாங்கன்னு பார்த்தா இன்னொரு இடத்துல வந்து கீர்த்தி பாண்டியன் ஸ்கோர் பண்றாங்க. அந்த பிரெக்னெண்டா இருப்பாங்க, அவங்க வயிற்றுல அப்படியே அடிச்சுக்குவாங்க. அந்த சீன்லாம் பார்த்தா கண்ணுல தண்ணி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பயங்கரமா பண்ணிருக்காங்க. நான் என்னமோ இந்த படத்துல 0 எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்து கிளைமேக்ஸ் நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் செம்மையா இருந்தனால ரொம்ப ஹாப்பி தான். அதான் ரொம்ப இமோஷனலா இருந்தது. எல்லாருமே கடைசியில வந்து கிளைமேக்ஸ்ல கண்டினியூஸா கிளாப் பண்ணிட்டு இருந்தோம். எழுந்திரிச்சு கூட கிளாப் பண்ணிருந்தோம். அதனால எனக்கு என்ன சொல்ல தெரியல, அவ்வளவு ஹாப்பி. இருங்க, லைஃப் வாழுங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா சொல்லியிருந்தாங்க. த்ரூ அவுட்டாவே படம் ஃபுல்லாவே ஒரு பேக்கேஜ் தான். அந்த கிளைமேக்ஸ் முடியும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும். அது நீங்க அந்த கிளைமேக்ஸ்ல தான் அதை உணர்வீங்க. கண்டிப்பா வந்து பாருங்க, செம்மையா இருந்துச்சுன்னா. ஆமா அவரு தான். ஆமா கடைசி தான் இப்பதான் தெரியும். அவர் கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. அத நம்ம சொன்னா ரிவீல் ஆயிரும், அதனால சொல்லாம இருக்கேன். அது ஒரு மாதிரி சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க அவர் கேரக்டரை. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா இன்னும் நிறைய நல்லா பண்ணாரு. ஆக்சுவலா நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா டீமே சூப்பரா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலா லைக் அது படத்தோட அப்படியே இதுவாகிற மாதிரி இருக்கு. சாங்ஸ்லாம் லைக் சாங்ஸ் ஆர் குட்.
ஓவராலா இட்ஸ் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்ஸ். ஆக்சுவலா அந்த விமென்ஸ் கண்டிப்பா பார்க்கணும் இந்த படம். ஆக்சுவலா இது நல்லா கிளிக் ஆகும் அந்த சப்ஜெக்ட். ஆக்சுவலா பசங்களும் பார்க்கணும், விமென்ஸும் பார்க்கணும். நல்லா ஒரு எம்பவர்மெண்டான விமன். ஒரு மாதிரி நெருடலா இருக்கு, ஃபீல் குட் மூவி இல்ல, அந்த அந்த கேட்டகரி கம்பல்சரி. ஒரு மாதிரி நெருடலா இருக்கு படம். சூப்பர் படம், ஹிட் படம். அப்படிலாம் இல்ல பிரதர், இது ஒரு ஸ்மூத் மூவி பிரதர். ஃபுல்லா டிராவல் ஆயிட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். பார்க்கும்போது முடிச்சிட்டு படம் முடிச்சுட்டு நீங்க வெளில வரும்போது அந்த 3 hours இல்ல 2.5 hours ஒர்த்தா அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த ஒர்த் இருக்கு. படம் நல்லா இருக்கு, தியேட்டர்ல பாருங்க.